பாயாசத்தில் பல வகையான பாயாசம் இருக்குது. அரிசி பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், உளுத்தம் பருப்பை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பாயாசம் நம்மளால் பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 4 டீஸ்பூன் உளுந்து கடாயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பச்சரிசி, இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வெல்லம் தண்ணியை நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உளுந்த மாவு கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கிளாஸ்ல அளந்துக்கோங்க. அந்த கிளாஸ்ல 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில சிட்டிக்கை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கரைச்சி வச்சிருந்த உளுந்த மாவு தண்ணியை இதுல சேர்த்துட்டு நல்லா கட்டியா ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள் தூவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த வெல்லம் தண்ணியும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடாயில் 2 டீஸ்பூன் நெய், பாதாம், பிஸ்தா, முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பாயாசத்தோட சேர்த்தா சூப்பரான பாயாசம் ரெடி.